யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் கடும் மழைக்கு மத்தியில் இளைஞன் ஒருவன் வெட்டி கொலை. யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் கடும் மழைக்கு மத்தியில் இளைஞன் ஒருவர் வன்முறை கும்பலால் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி சந்திக்கு அண்மித்த பகுதியில் நேற்று காலை வேளையில் இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய ஞாயிற்றுக்கிழமை நேற்று போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் ஆடியபாதம் வீதி ஊடாக தனது வீடு நோக்கி பயணித்துள்ளார். அப்பொழுது போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி சந்தியை அண்மித்த பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 பேர் கொண்ட வன்முறை கும்பல் அவர்களின் மோட்டார் சைக்கிளை வழிமறித்துள்ளது. அவர்கள் பின்னால் அமர்ந்திருந்த பயணித்த இளைஞன் மீது சரமாரியாக வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலாளிகளிடமிருந்து உயிரை காத்துக்கொள்ள வாழ்வெட்டு காயங்களுடன் வீதியில் சுமார் 50 மீட்டர் தூரம் ஓடிச் சென்றவரை அக்கும்பல் துரத்திச் சென்று வெட்டியுள்ளது. ஓடிச் சென்றவர் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக விழுந்தபோது துரத்தி வந்த 4 சரமாரியாக வெட்டியதில் இளைஞனின் கால் ஒன்று கணுக்காலுடன் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட இளைஞரை அங்கிருந்தவர்கள் மீட்டு நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் வைத்தியசாலையில் அந்த இளைஞன் உயிர் பிரிந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் இச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் சந்தேக நபர்கள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள்.